சங்கீதம் 76 அதோடைய 8வது வசனம். ஆமென், ஹல்லேலூயா. நியாயம் விசாரிக்கவும் பூமியில் சிறைப்பட்டவர்கள் யாவரையும் ரட்சிக்கவும் தேவன் எழுந்தருள போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க, என்னுடைய நியாயத்தை விசாரிக்கவும். ஆமென். சிறுமைப்பட்டிருக்கிற ஆமென் என்னுடைய நியாயத்தை விசாரிக்க என் தேவன் எழுந்தருளுவார். ஆமென். சொல்லுங்க, என் நியாயத்தை கேட்க யாரும் இல்லை, என்கிட்ட நியாயம் இருக்குது. ஆமென். ஆனால் நான் சிறுமைப்பட்டவளா இருக்கிறதுனால ஆமென் உலகத்தின் மனுஷருடைய பார்வையில் நான் சிறுமைப்பட்டவளா இருக்கிறதுனால என்னுடைய நியாயங்கள் யாருடைய பார்வையிலையும் பெரிய ஒரு கன்சிடரேஷனாய் தெரியலை. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. நான் உண்மை உள்ளவளாக இருந்தும் என்கிட்ட நியாயம் இருந்தும் யாரும் நியாயம்னு சொல்லலை. ஆமென். எத்தனை பேர் அதை சொல்கிறீங்க? என்கிட்ட உண்மை இருக்கு, கர்த்தருக்கு பயந்து நடக்கிறேன், ஆனால் என்னுடைய நியாயத்தை விசாரிக்க யாருமே என்ன பண்ணலை, நியாயம் யாரும் சொல்லலை. ஏன்னா நான் சிறுமையும் எளிமையுமானவள். ஆமென். அப்படி தானே? நம்ம சிறுமையாக இருந்தா எளிமையாக இருந்தா ஆமென் யாரும் நம்ம சார்பில் நிற்கணும்னு யார் நினைப்பா? அப்படி தானே? நம்மக்கிட்டேருந்து ஏதாவது ஒருத்தருக்கு அட்வான்டேஜோ ஹெல்ப்போ ஆகிற மாதிரி இருந்தால் நம்ம பக்கத்தில் நிற்பாங்க. அப்படி தானே? எல்லாரும் அப்படி தானே சொல்லுவோம். என்கிட்ட என்கிட்டாலும் எதனால ஆனால் என் பக்கத்தில் 4 பேர் நிற்பாங்க, பேசுவாங்க. என்னாலே முடியலை, எனக்கு என்னுடைய காரியங்களும் பிள்ளைகளுடைய காரியங்களும் என்னுடைய காரியங்களும் எனக்கு முடியலை. அப்போ யார் என் பக்கத்தில் நின்று என் காரியத்தை விசாரிப்பார்னு சொல்லுகிற எல்லாருக்கும் ஆண்டவர் சொல்கிறாரு, அவரே என்ன பண்ணுவார், எழுந்தருளுவார். ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க, என்னுடைய வழக்கையும். ஆமென். நீங்கள் சங்கீதம் 9வது அதிகாரத்துக்கு வாங்க, அற்புதமான சில வசனங்கள் இருக்குது. ஆமென். சங்கீதம் 9 4வது வசனம். நீர் என் நியாயத்தையும் வழக்கையும் தீர்த்து நீதி உள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறீர். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. என்னக்காக வழக்காட, என் நியாயத்தை தீர்க்க. ஆமென். என் சார்பில் என் கர்த்தர் இருக்கிறார். சொல்லுங்க, என் கர்த்தர் என் சார்பில் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க, நீர். சொல்லுங்க, நீர் என் நியாயத்தையும் ஆமென் என் வழக்கையும். இந்த அநியாயமுள்ள உலகத்தில் நியாயன்றது எங்கே இல்லை? கோர்ட்லையே இல்லை. ஆமென். எங்கே இல்லை? கோர்ட்டில் இல்லை. ஆனால் அநீதியாக இருக்கிற ஏதொன்றுமே என் தேவனிடத்தில் சேராது. ஆமென், ஹல்லேலூயா. அவர் நீதி உள்ள தேவன். ஆமென். அவர் நீதியில் என்ன பண்ணுகிறவர்? அவர் நியாயத்தில் என்ன பண்ணுகிறவர்? பிரியப்படுகிறவர். ஆமென். சொல்லுங்க, நான் ஆராதிக்கிற என் தேவன் அவர் நீதி உள்ளவர், அவர் நியாயம் உள்ளவர். ஆமென். அவர் முகதாட்சணியம் பண்றவர் இல்லை. ஆமென். அவர் தோற்றத்தின்படி நியாயத்தை தீர்ப்பை கொடுக்கிறவர் இல்லை. சொல்லுங்க, தோற்றத்தின்படி என் தேவன் தீர்ப்பை கொடுக்கவே மாட்டார். ஆமென். என் நீதிக்கு தக்கதான் தான் எனக்கு பதில் கொடுக்கிறவர். சொல்லுங்க, என்னுடைய நீதிக்கு தக்கதாய். ஆமென். என் கைகளின் செய்கைகளுக்கு தக்கதாய் எனக்கு நியாயத்தை கொடுக்கிறவர், எனக்கு நீதியை விசாரித்து கொடுக்கிறவர் என்னுடைய தெய்வம். ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க, நீ எல்லாரும் சொல்லுங்க, எல்லார்கிட்டயும் ஒரு வழக்கு இருக்குது. வழக்குனா கோர்ட்டுக்கு மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளும் நமக்கு மனிதர்களோடு, பிசாசோடு, பிசாஸ் பிடித்த மனிதர்களோடு. அப்படிதானா? எத்தனை பேருக்கு பிசாசை பார்த்தா பயம்? சொல்லுங்களேன், உங்களுக்கு யாருக்கும் பயம் இல்லை. அப்படிதானா? எத்தனை பேருக்கு இருளை பார்த்தா, நைட்டை பார்த்தா பயம்? ஒரு டைம் ஆகிட்ட பிறகு வெளியே போகிறது இல்லை. சில பிள்ளைகள் இருக்கிறாங்க, சில டைம் ஆகிட்டு ஒரு 12 மணி ஆகிட்டா வெளியே போக மாட்டேன்.
நைட் 12 மணினா பேய் பிசாசு நடமாடுற நேரம். அப்போ பிசாசை பார்த்து நம்ம பயப்படணும்னு அவசியம் இல்லை தெரியுமா? ஏன்னா பிசாசுகளை மேல நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். ஆனா பிசாசு பிடிச்ச மனுஷன் இருக்கான் பார்த்தீங்களா? எங்க இருக்கான் துஷ்மன்? எங்க இருக்கிறான்னா நம்ம வீட்டில் நம்ம பக்கத்துல தான் இருப்பானோ. அவங்களுக்கு தான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அந்த ஆண்டவர் யாருக்கு எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க? மனுஷங்களுக்கு, கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு. நான் மொத்தமா சொல்றது மனுஷங்களுக்கு என்ன விடுங்க, அவங்களுக்கு தான் நீங்க எச்சரிக்கையா இருக்கும். அவங்கள பார்த்தா தான் நம்ம சில நேரத்துல பயப்பட வேண்டி இருக்குது. அப்படிதானே? ஆமென். அல்லேலூயா. நம்ம சுத்திலும் பிசாசு பிடித்த சில மனிதர்கள் இருக்கிறார்கள். ஆமென். பிசாசுனால தூண்டப்படுகிறவர்கள். ஆமென். பிசாசுனால நடத்தப்படுகிறவர்கள். ஆமென். சொந்த புத்தி மேல சாய்கிறவர்கள், சொந்த பலத்தை நம்பி ஓடுறவர்கள். ஆமென். இந்த உலகத்தினுடைய ஆசைகளுக்கும் இச்சைகளுக்கும் தம்முடைய விற்று போட்டவர்கள், இந்த உலகத்தை ஆதாயப்படுத்தணும்னு நினைக்கிறவர்கள். ஆமென். இப்படிப்பட்டவங்களுடைய தாட்ஸ்ல தான் எப்பவுமே பிசாசுக்குரிய சிந்தனையே தான் இருக்கும். எப்படியாவது என்ன பண்ணணும், எல்லா விதத்திலையும் நல்லா இருக்கணும். அதுல எப்படிப்பட்ட யாரு என்ன ஆனாலும் பிரச்சனை இல்லை, யாரை மிதிச்சு மேல வந்தாலும் பிரச்சனை இல்லை, மொத்தத்துல நான் மேல வர்றோம். ஆமே. எத்தனை பேர் சொல்றீங்க என் வீட்லயும் அப்படிதான் ஆயிடுச்சு, இவ்வளவு நேரத்துக்கு நாங்க எங்கேயோ இருந்திருக்கணும்? சில பொல்லாத மனிதர்களுடைய சூழ்ச்சியினால, அதனால ஏற்பட்ட சில பாதிப்புகளினால நாங்க இன்னைக்கு இப்படி இருக்கிறோம் சொல்லி நீங்க சொல்லி கண்ணீர் வச்சுட்டு இருக்கிறீங்களா? சில விஷயங்கள், அந்த விஷயங்களுக்கு நியாயத்தை தீர்க்க, ஏன் தெரியுமா? குற்றம் எல்லாம் நம்ம மேலதான் போடுவாங்க அவங்ககிட்ட சொல்ல போனா, மனுஷர்கிட்ட. ஆனா ஆண்டவர் என்ன சொல்ற? என்னுடைய நியாயத்தையும் சொல்லி என்னுடைய நியாயத்தையும், ஆமென், அல்லேலூயா, என்னுடைய வழக்கையும், ஆமென், அவர் தீர்த்து, சொல்லுங்க, தீர்த்து. ஆமென். கோர்ட்ல போட்ட ஒரே நாள்ல நியாயம் வழக்கெல்லாம் தீர்ந்துருமா? தீர்ந்துமா? இல்லை. போன வர இதுல இருக்குது சங்கீதத்துல, குறித்த காலத்தில் யதார்த்தமாய் என்ன பண்றாங்க? ஆமென், அல்லேலூயா. குறித்த காலத்துல எனக்குள்ள நியாயங்கள் வரும். ஆமென், அல்லேலூயா. சொல்லுங்க. துன்மார்க்கனாயிருவா மனுஷனுங்களை எதுக்கு இந்த உலகத்துல வைத்திருக்கிறார் தெரியுமா? நியாய தீர்ப்பின் நாளுக்கு என்று அவங்களை விட்டு வைத்திருக்கிறார். ஆமென். சொல்லுங்க, விட்டு வச்சிருக்கிறார் சிலரை. ஆமென். ஆனா நியாய தீர்ப்பு ஒரு நாள் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. சொல்லுங்க, எங்க இருக்கிறார்? சிங்காசனத்தின் மேலே வீற்றிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இந்த உலகத்திலே ஒரு ஜட்ஜுக்கு ஒரு சேர் உண்டு, அப்படிதானே? எல்லாரும் அது மேல உட்கார முடியாது. அந்த உட்கார்ந்து இருக்கிற ஜட்ஜுக்கே என்ன பண்ணுவாங்க? எல்லாருமே அவங்க சொன்ன வார்த்தைகளுக்கு அடி பண்ணுவாங்க. அவங்க கொடுக்குற தீர்ப்பு தான் ஃபைனல், அப்படிதானே? அப்ப சொல்லுங்க, என் தேவன் கொடுக்கிற நியாய தீர்ப்பு என் வாழ்க்கையில் எனக்கு சார்பாய் வரப்போகிறது, அதுதான் ஃபைனல். சொல்லுங்க, பிசாசு என் மேல, என் குடும்பத்தில் மேல எழுதுற தீர்ப்புல தீர்ப்பு. ஆமென். மனுஷன் என்னுடைய விஷயத்துல கொடுக்கிற தீர்ப்புல தீர்ப்பு. ஆமென், அல்லேலூயா. என் தேவன் எப்பொழுதும் எனக்கு நன்மைக்கு எதுவானகளை யோசிக்கிறவர், செய்கிறவர். ஆமென், அல்லேலூயா. அவர் என் நினைவாகவே இருக்கிறவர். ஆமென். சிறுமையும் எளிமையுமான எங்கள் மேல் எப்படி இருக்கிறானா? நினைவா இருக்கிறார். சொல்லுங்க, என் மேல் அவர் எப்பொழுதும் நினைவா இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, நீங்க கீழே தம்முடைய 7வது வசனம், தம்முடைய சிங்காசனத்தை நியாய தீர்ப்புக்கு ஆயத்த பண்ணினார். சிறுமைப்பட்டவனுக்கு 9வது வசனம், சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலத்தில் அவரே தஞ்சமானார். ஆமென், அல்லேலூயா. என்னுடைய அடைக்கலம் நீர், என்னுடைய தஞ்சம் நீர். ஆமென். நியாய தீர்ப்புக்குன்னு நீங்க என்ன பண்றீங்க? சிங்காசனத்தை ஆயத்த பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஆமென், அல்லேலூயா. சொல்லுங்க, இரத்தப்பழியை குறித்து அவர் விசாரணை செய்யும் போது அவர்களை நினைக்கிறார். சிறுமைப்பட்டவர்கள் கூப்பிடுதல் அவர் மறவா.
சொல்லுங்க, என் மேல் நினைவா இருக்கிறார். சிறுமையும் எளிமையும் மான என் மேல் நினைவாயிருப்பவரே, பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறே. பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறே. சிறுமையும் எளிமையும் மான என் மேல் நினைவாயிருப்பவரே, பலனும் நீரே, கோட்டையும் நீரே, தேடுகிறே. பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை கிரே. கர்த்தாவே, நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். கர்த்தாவே, நான் நிலையற்றவன், கால்களை ஸ்திரப்படுத்தும். பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறேன். பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறேன். தகப்பனே, தயை கொண்ட அன்பால் தழுவி என்னை தாங்குமே. தகப்பனே, உந்தன் தயை கொண்ட அன்பால் தழுவி என்னை தாங்குமே. தயங்கிடும் நேரத்தில் தேவா, உந்தன் தோளில் சுமந்திடுவே. தயங்கிடும் நேரத்தில் தேவா, உந்தன் தோளில் சுமந்திடுமே. கர்த்தாவே, நான் நிலையற்றவன், என் கால்களை என் கால்களை பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறேன். என் பலனும் உம்மை வாஞ்சிக்கிறேன். எளிமை மான நினைவாய் என் பலனும் கோட்டையும் உம்மை தேடுகிறேன். ஆமென். எங்கள் மேல் நினைவாயிருக்கிறவர். ஆமென். சிறுமைப்பட்டவனுடைய பலன் யார் தெரியுமா? இயேசப்பா தான். சொல்லுங்க, எத்தனை பேர் என்னுடைய பலன் இயேசுன்னு சொல்றீங்க? ஆமென். ஹல்லேலூயா. அவர்தான் நான் என் இருதயத்தின் பலன். ஆமென். ஹல்லேலூயா. அநேக விஷயங்கள் நான் தாண்டி வந்துட்டேன். சிறு வயதிலே நான் என்ன பண்ணுகிறேன்? எல்லாரும் நெருக்கப்படுகிறேன். அநேக விஷயங்களை நான் கடந்து வந்துட்டேன். தெரியுமா? என் இருதயத்தின் பலன் என் கர்த்தர். ஆமென்.
அல்லேலூயா. நீங்கள் 18வது வசனம், எளியவன் என்றென்றைக்கும் மறக்கப்படுவது இல்லை, சிறுமைப்பட்டவனுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போறது இல்லை. சொல்லுங்க, எளியவன் என்றென்றைக்கும் மறக்கப்படுகிறது இல்லை. சொல்லுங்க, நான் மறக்கப்படுகிறதே இல்லை. ஆமென். என் ஜெபங்கள் என் தேவனால மறக்கப்படுறதே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. என் ஜெபம் எல்லாம் பதிலாக மாறும், காத்திருப்போ ஒரு நாள் வீணாகாது, வறண்ட நிலம் நீரூற்றாய் மாறும், பெருமழை பொழிந்திடும் நேரமீது நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாய் மேலாய் நன்மை செய்வார். நான் வெட்கப்பட்ட நாட்களுக்கு ஈடாய் ஈடாய் நன்மை செய்வார். பரிபூர்ண ஜீவன் பராக்கிரமமே, ஜோதிகளின் பிதாவே மனம் இறங்கும். பரிபூர்ண ஜீவன் பராக்கிரமமே, ஜோதிகளின் பிதாவே மனம் இறங்கும். ஜெபமெல்லாம் பதிலாக மாறும். என் காத்திருப்போ ஒரு நாளும் வீணாகாது. ஆமென். சொல்லுங்க, என் ஜெபமெல்லாம் பதிலாக மாறும். நான் ஜெபித்து கொண்டிருக்கிற காலங்களை தாண்டி நான் அதிசயத்தை காணுகிற அனுபவிக்கிற நாட்கள் எனக்கு வரப்போகிறது. ஆமென். சொல்லுங்க, என் ஜெபங்கள் வெறும் ஜெபங்களாக இருக்க போறது கிடையாது. என் ஜெபத்துக்கெல்லாம் பதில் கொடுக்கிற என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். சொல்லுங்க, சிறுமைப்பட்டதுடைய கூப்பிடுதலை ஒருபோதும் மறக்கவே மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க யாத்ராகமத்தில் 3வது அதிகாரம் 7வது வசனம் எப்படி இருக்குது? அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆளோட்டின் நிமித்தம் அவர் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர் படுகிற வேதனையும் அறிந்திருக்கிறேன். ஆமென். சொல்லுங்க, பார்த்திருக்கிறார். சொல்லுங்க, நான் படுகிற வேதனையை என் தேவன் பார்த்திருக்கிறார். அந்த வேதனையில நான் கூப்பிடுறதில்லை அவரு மறக்கவே மாட்டார். ஆமென். அல்லேலூயா. எனக்கு என்ன இருக்கிற பலன் அவர் மட்டும்தான். ஆமென். நான் அவரை நோக்கி மட்டும்தான் விண்ணப்பம் செய்கிறவள். ஆமென். சொல்லுங்க, ஆளோட்டின் நிமித்தம் அவர் இடுகிற கூக்குரலை நான் கேட்டேன். சொல்லுங்க, என் ஜெபத்துக்கு என் தேவனுடைய செவிகள் எப்பொழுதும் திறந்தவைகளாகவே தான் இருக்குது. ஆமென். சொல்லுங்க, என் ஜெபத்தை எப்பொழுதும் என் தேவன் கேட்கிறவர். எத்தனை பேருக்கு என் ஜெபம் கேட்கப்படுகிறதுன்னு நம்பிக்கை இருக்கு? ஆமென். எத்தனை பேருக்கு நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன் என்ற நம்பிக்கை இருக்குது? ஆமென். அல்லேலூயா. என் தேவனே இதை நான் சுகமாய் தங்கியிருக்கும்படிக்கு வாழும்படிக்கு எனக்கு சௌக்கியத்தை தேடாமல் இருப்பாரோ என்ற நம்பிக்கை எத்தனை பேருக்கு இருக்குது? ஆமென். அல்லேலூயா. என் சுக வாழ்க்கையை என் தேவன் விரும்புகிறார். ஆமென். எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்குது? உங்களுடைய நல்லதை, உங்களுடைய நல் வாழ்க்கையை பார்த்து இந்த உலகத்துல சந்தோஷப்படுறவங்க எத்தனை பேர்? புருஷன் பொண்டாட்டி சந்தோஷமா இருந்தாலும் சிலருக்கு பொறுக்க மாட்டேங்குது. ஆமென். சொல்லுங்க, எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையை பார்த்து சந்தோஷப்படுறாங்க? சந்தோஷப்படுறதை விட வயிறு எரிஞ்சு போகிறவங்க தான் நிறைய பேர். இவெல்லாம் இப்படியெல்லாம் வருவான் நான் யோசிச்சு பார்க்கல. இப்போ இவன் எல்லாம் காணாம போயிடுவான்னு நான் நினைச்சேன். சொல்லுங்க, கர்த்தரை தேடுறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. ஆமென். அல்லேலூயா. நான் கர்த்தரை தேடுகிறவன். ஆமென்.
ஆமென் சொல்லுங்க. நாட் a single, சொல்லுங்க, ஒரு சிங்கிள், ஒரு சின்ன விஷயம் கூட எனக்கு குறையப்படாதபடிக்கு என் தேவன் பார்த்து கொள்வார். சொல்லுங்க, பார்த்து பார்த்து தேவன் எனக்கு சகலத்தையும் கொடுக்கிறவர். சொல்லுங்க, இன்னது தேவை என்று என் தேவனுக்கு நல்லா தெரியும். ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் எடுக்கிற கூக்குரலை கேட்ட ஆளோட்டிகளின் நிமித்தம் எங்கேயும் நிம்மதியை உட்கார மாட்டாங்க, எடுக்க விட மாட்டாங்க மனுஷங்க. எத்தனை பேர் ஆளோட்டி நிமித்தம் கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க? வீட்டில், வேலை பார்க்குற இடங்கள்ல, படிக்கிற இடங்கள்ல நம்ம மேலே துரைத்தனம் பண்ணுகிற, நம்மளை டாமினேட் பண்ணுகிற ஆளோட்டிகள். இங்கே இங்கே உட்காந்துருக்க, நீ எதுக்கு செஞ்சுட்டு இருக்கிற, நீ எதுக்கு அதை செய்யலை, அதை செய், இதை செய், இதை பண்ணு, அங்கே போ, இங்கே போ. நம்மளை ஒரு கை பொம்மைகளா வச்சுட்டு சிலர் பண்ணுவாங்க. எங்க உணர்வுகளை புரிஞ்சுக்கிடவே மாட்டாங்க. ஆமென். அப்படிப்பட்ட மனிதர்கள் நிமித்தம் நாங்கள் கூக்குரல் இட்டுட்டு இருக்கோம்ல வீட்டில், எப்போதான் இதுல இருந்து எனக்கு விடுதலை கிடைக்குமோ. எத்தனை பேர் சொல்லுங்க, சில விஷயங்கள்ல இருந்து எப்போதான் எனக்கு விடுதலை கிடைக்குமோ, இந்த கடன்ல இருந்து எப்போதான் எனக்கு விடுதலை கிடைக்குமோ, இந்த மனிதருடைய கையிலிருந்து எப்போதான் எனக்கு விடுதலை கிடைக்குமோ. ஏதோ ஒரு சம்பளம் கிடைக்கும், நல்ல வேலை இல்லைன்னு மட்டும்தான் நான் இந்த வேலையில் நான் இருக்கிறேன். இல்லைன்னா நான் இங்கே மற்ற ஃப்ரீயா நான் போயிடுவேன். என் வீட்டு சூழ்நிலை இங்க இருக்க வைக்கிறது, அவ்வளவுதான். மனதார நான் எதுவுமே செய்ய முடியல. சூழ்நிலை இந்த விஷயத்துக்கு என்னை தள்ளி விட்டு இருக்குது. எத்தனை பேர் சொல்றீங்களோ அந்த மனவேதனை நீங்க வைக்கிற அந்த குமுறல், நினைந்த அந்த கூக்குரல் எத்தனை பேர் விட்டுருக்கிறீங்க? அநேக நேரங்கள்ல பலவீனங்கள்ல, போராட்டங்கள்ல, உதவாரற்ற இருக்கிற சூழ்நிலையில, யாருக்கும் சொல்லி என்னையும் புரி வைக்க முடியல என்ற சூழ்நிலையில, எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்காம இருக்கும்போது, நல்ல வேலைகள் இல்லாம இருக்கும்போது, நல்ல ஆரோக்கியம் இல்லாம இருக்கும்போது, நல்ல குடும்பங்கள் பார்க்காம இருக்கும்போது, நம்முடைய மனசு சில விஷயங்களுக்காக ஏங்கி தவிச்சு ஒரு கட்டத்துல கூக்குரலிடும், அபயமிடும், குமுறல் வைக்கும். அந்த ஆண்டவரே நான் எப்படி இருக்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்க. அந்த கூக்குரல் என் தேவனுடைய காதுகளுக்கு போய் ஏற்றுச்சு. ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க, என் குமுறல்கள் என் தேவனுக்கு தெரியும். ஏன் தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் வேற வழி இல்லாம குமுறாங்க, எங்களுக்கு விடுதலை வேணும் ஆண்டவரே, குமுறாங்க. ஆமென். சொல்லுங்க, என் குமுறலின் சத்தத்தை என் தேவன் கேட்கிறவர். ஆமென். சில விஷயங்களை மறக்க முடியாம குமுறிட்டு இருக்கிறேன். சில விஷயங்களை நினைவில் பச்சையா இருக்கு, மறக்க முடியல, மன்னிக்க முடியல. ஆனாலும் மறக்கணும்னு மறந்துட்டு போயிட்டு இருக்கிறேன், அவ்வளவுதான். அந்த ஒரு குமுறல் எழுது தெரியுமா? ஆமென், ஹல்லேலூயா. அந்த குமுறலின் தேவன் கேட்கிறார். ஆமென். சொல்லுங்க, உங்களுக்கு வேண்டிய பலத்தை அவர் கொடுக்க உங்களுக்கு போதுமானவர். ஆமென். சொல்லுங்க, எனக்கு வர வேண்டிய விடுதலை என் தேவனுடைய கரத்துல தான் இருக்கிறது. ஆமென், ஆமென். நான் தருவேன் உனக்கு சமாதானம், நான் தருவேன் உனக்கு சந்தோஷம், நான் தருவேன் உனக்கு, நான் தருவேன் உனக்கு சந்தோஷம். கலங்காதே என் மகனே, கண்மணி போல் உன்னை காத்திடுவேன். கலங்காதே என் மகளே, கண்மணி போல் உன்னை காத்திடுவேன். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. உம்மாலன்றி
நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசுயா. ஆமென். அல்லேலூயா. அவராலே நமக்கு விடுதலை இல்லை, அவரை விட்டால் நமக்கு நிம்மதியும் இல்லை. ஆமென். சிறுமைப்பட்டவனுடைய கூப்பிடுதலை அவர் மறக்க போறதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் 1வது அதிகாரத்தில் சில வார்த்தைகள், ஆமென், 10வது வசனத்தில் இருக்குது, பெருகாதபடிக்கு. ஆமென். எதுக்கு நமக்கு நாங்கள் கூக்கல் இடணும்னா, நாங்கள் எப்படியும் பெருகி போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிசாசுக்கு துணை போடுற மனுஷங்கள் நம்மளை வஞ்சனையா நம்ம மேலே எப்படி சொல்றேன்னா பலாத்காரமான்னு சொல்லுவாங்க. ஆமென். அல்லேலூயா. நம்ம மேலே என்ன பண்ணுறாங்க, சுமைகளை மேலே வச்சிருக்கிறாங்க. நாங்கள் பெருகாதபடிக்கு சொல்லுங்க, நான் பெருகாதபடிக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் உண்மைக்குரிய வாழ்க்கையில் நான் பெருகி நான் வாழக்கூடாதபடிக்கு. ஆமென். அல்லேலூயா. பிசாசு வைத்திருக்கிற என் மேலே வைத்திருக்கிற சுமைகளெல்லாம் என் தேவன் மாற்றுவார். ஆமென். அல்லேலூயா. பிசாசுக்கு அது ஒன்று தாங்க ஆசை, நாங்கள் பெருகிடக்கூடாது, நம்ம வாழ்ந்துடக்கூடாது. ஏன் தெரியுமா? திருடன் எதுக்கு வர்றான்? பைபிள் சொல்லுது. ஆமென். ஆமென். என்னை அழிக்கணும், என் விஷயங்களெல்லாம் திருடணும். ஆமென். திருடவும் அழிக்கவும் கொல்லவும் தான் வருகிறான். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, பெருகாதபடிக்கு 11வது வசனம், சுமை தூக்குற வேலைகளையும் ஒடுக்கும்படிக்கு. ஆமென். சொல்லுங்க, சுமை தூக்குற வேலைகள் நம்மளை ஒடுக்கும்படிக்கு. நாங்கள் ஒடுக்கும் போது, சிலரால் ஒடுக்கப்படும் பொழுது நாங்கள் கூப்பிடுகிறது, அந்த கூப்பிடுதலை அவர் மறக்க போறது இல்லை. ஆமென். அல்லேலூயா. 14வது வசனம், ஜீவனையும் கசப்பாக்கினார்கள் இருக்குது. எப்படி? யான் தான் வாழ்றோம். எத்தனை பேர் சொல்லிட்டு வந்திருக்கிறீங்க வீட்டில், இந்த வாழ்க்கையை வாழ்றதை விட சாவுறத மேல? ஆமென். நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த வீட்டில் நான் வாழ்றதை விட நான் பிறக்கிறத விட பிறக்காம இருந்திருக்கலாம். ஆமென். அல்லேலூயா. உங்களை கட்டி நான் கஷ்டப்படுறதை விட, ஆமென், இந்த குடும்பத்துக்கு வந்து நான் கஷ்டப்படுறதை விட நிறைய விட ஆமென். அப்படியாகி மனசு கசப்பா இருக்கல சில விஷயங்களால. ஆமென். அந்த கசப்பில் நீங்கள் கூப்பிடுறல அவருடைய காதுகளுக்கு போய் எச்சிட்டு. ஆமென். எத்தனை பேர் வாழ்க்கையே கசப்பா இருக்குன்னு சொல்றீங்க மனசுல? இப்போ யாருக்கும் தூக்க மாட்டீங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சிரும்ல. நான் வெளியே எப்படி இருக்கிறேன், அப்படி இருக்கிறேன். ஆனா இருதயத்தில் இருக்கிற கசப்பு எதுக்கு தெரியும்? ஆமென். அல்லேலூயா. இருதயத்தில் நிறைய கசப்பான விஷயங்களை பார்த்துட்டு வந்திருக்கிறதுனால 4 பேர் முன்னால நான் நல்லா இருக்கணும், நான் மதிப்பா இருக்கணும், ஆமென், நான் கஷ்டப்படுறதாகையோ நான் ஏதோ ஒரு ஒடுக்கத்தில் இருக்கிற மாதிரியும் நான் காமிச்சுக்கிட்டா யாரும் மதிக்க மாட்டாங்க சொல்லிட்டு இருதயத்தில் பல கசப்போடு வந்து உட்கார்ந்துருக்கிறீங்கல்ல. அந்த கசப்புல நீர் என்னை காணுகிற தேவன் என்று சொல்லியிருக்கிறீங்க. சொல்லுங்க, அவர் உங்களுடைய இருதயத்தின் கசப்பை காணுகிறவர். சொல்லுங்க, நீர் என்னை காணுகிற தெய்வம். ஆமென். அல்லேலூயா. என் இருதயத்தில் நான் வைத்திருக்கிற கசப்பான விஷயங்களை மறக்கும்படிக்கு எனக்கு நீர் உதவி செய்கிறவர். ஆமென். சொல்லுங்க, வானத்திலிருந்து நியாய தீர்ப்பு கேட்க பண்ணினார், பூமி பயந்து அதிர்ந்தது. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எங்கே எதிலிருந்து நியாய தீர்ப்பு வந்துச்சா? வானத்திலிருந்து. செங்கடலுக்கு முன்னாலே நிற்கிறாங்க, உதவி எங்கிருந்து வந்துச்சு? வானத்திலிருந்து வந்துச்சு. ஆமென். முன்ன செங்கடல் இருக்குது. எங்க இருக்குது? முன்னால செங்கடல் இருக்குது. இவங்க தான் எப்படி இருக்கிறாங்கன்னா செங்கலை பார்த்து பயப்படுறாங்க. ஆனா உதவி எங்க வருது? சொல்லு. உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவர். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர்
என்னாலும் தூங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையம் படைத்தவரை நான் உதவி. நிறைய பாடணும்னு ஆசை, டைம் ஓடிட்டு இருக்குது. கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் விலக்கி என்னை காக்கின்றார், பகலிலும் இரவிலும் பாதுகாக்கின்றார். ஆமென். பகல்ல உங்களுக்கு என்ன பாதிப்பு இருக்காது, வெயிலுடைய பாதிப்பு, சூரியனும் இரவில் சந்திரனும் உங்களுக்கு இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. யாத்ராகமம் 14வது அதிகாரத்தில் நீங்க 14வது வசனம், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்க சும்மா இருப்பீர்கள். ஏன் தெரியுமா? வானத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரும். ஆமென். அவர் உங்களுக்காக நியாய தீர்ப்புக்கு எழுந்தருளும் போது பூமி என்ன பண்ணுமா? அதிருமா. ஆமென். அந்த அளவு வைராக்கியமா எழும்புவார் எங்களுக்காக. சொல்லுங்க, என் தெய்வன் என் விஷயத்துல ரொம்ப வைராக்கியமா தான் இருக்கிறார். ஆமென். சொல்லுங்க, நான் சும்மா இருக்கணும். சொல்லுங்க, நான் சும்மா இருப்பேன். நான் மாம்சத்தில் யுத்தம் பண்ண போக மாட்டேன். ஆமென். என் பலத்தை சார்ந்து 4 பேர் சொன்னது கேட்டு நான் யுத்தத்துக்கு எங்கேயுமே நிற்க மாட்டேன். ஆமென். பிசாசு கூட யுத்தம் பண்ணனால எனக்கு ஆவின் பலனை தருகிறவர் கர்த்தர். அப்படி நான் யுத்தத்தை செய்வேன். ஆனா மாம்சத்தோடு ரத்தத்தோடு எனக்கு யுத்தம் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ மாம்சத்தில் இறங்கிடவே கூடாது. சொல்லுங்க, எந்த விஷயத்திலும் சண்டையின் ஆவியின் எல்லைகளுக்குள்ள வந்துடவே கூடாது. யுத்தம் கர்த்தரக்கூடியது. சொல்லுங்க, எல்லா விஷயங்களும் சொல்லி யுத்தம் கர்த்தரக்கூடியது. ஆமென். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தில் நமக்கு போராட்டங்கள் உண்டு, ஒவ்வொரு நாளும் யுத்தம் உண்டு. ஆமென். சரீரத்தில் யுத்தம் உண்டு. ஆமென். இந்த உலகத்தில் யுத்தம் உண்டு தான். பிசாசோட யுத்தம் உண்டு தான், மனுஷர்களோட யுத்தம் உண்டு தான். ஆனா சொல்லுங்க, எந்த விஷயத்துல நான் மாம்சத்துல இறங்கிடக்கூடாது. ஆமென். நான் மாம்சத்துல இறங்கிட்டேன்னா நான் வீக் ஆயிருவேன். சொல்லுங்க, வீக் ஆயிருவேனா? ஆமென். ஹல்லேலூயா. என் வழக்கு ஸ்ட்ராங்கா நிக்கணும்னா எனக்காக வழக்காடுற ஒரு கையில நான் கொடுத்துடணும். ஆமென். சொல்லுங்க, எனக்காக வழக்காட கர்த்தர் இருக்க. நான் எதுக்கு பேசி 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 நான் சில நேரத்துல கெட்டவளாவுறேன், சில இடத்துல பேசி பேசி அழுவுறேன், பேசி பேசி சோர்ந்து போறேன். என்னுடைய வழக்கு நான் பேச போனா வாயாடின்னு சொல்றாங்க, பயம் இல்லாதவன் சொல்றாங்க, என்னென்னத்தையும் சொல்றாங்களே. சொல்லுங்க, சில நேரத்தில் சொல்லுவோம், உங்ககிட்ட பேசுறதுக்கு இந்த பாறை கிட்ட, இந்த கல்லு கிட்ட, இந்த செவரு கிட்ட பேசிட்டு வந்துடலான்னு சில நேரத்தில் சொல்லுவோம். என்னது? உங்ககிட்ட பேசுறதுக்கு பாறை கிட்ட பேசிட்டு சொல்லுவோம் இல்லையா? ஆமென். ஹல்லேலூயா. என் உயிரோட கலந்து, என் உயிரே நான் என் உயிரே நான் என் உயிரோட என் உணர்வோட அவர் கலந்தவர். ஆமென். ஹல்லேலூயா. வாழுகிறது நான் அல்ல. யார் நமக்குள்ள வாழுகிறார்? ஆமென். சொல்லுங்க, வாழ்றது நான் அல்ல. இந்த வாழ்க்கை எனக்குரியது இல்லை, கிறிஸ்துக்குரியது. ஆமென். என் உயிர் எனக்குரியது இல்லை, கிறிஸ்து இயேசுக்குள் எப்படி இருக்கிறது? மறைந்து இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ என் வாழ்க்கை எனக்குரியது அல்ல. நீங்க ஆண்டவர் கையில கொடுத்துட்டு என் யுத்தங்களும் என் வழக்கும் என்ன குறிக்கிறதுல உமக்குரியது. ஆமென். அப்படி சொல்லும் போது கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். வானத்திலிருந்து யுத்தம் உண்டாகும். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க பாருங்க, 24வது வசனம், கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினியிலும் மேகமான எங்கிருந்து பார்த்தார்? வானத்திலிருந்து பார்த்து அவருடைய சேனைகளை என்ன பண்ணினார்? கலங்க பண்ணினார். ஆமென்.
அல்லேலூயா. 30வது வசனம், இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளில் இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து கைக்கு தப்பித்து ரட்சித்தார். ஆமென். கடற்கரையில எகிப்தியர் செத்து கிடந்ததை இஸ்ரவேல் கண்டார்கள். ஆமென். எங்களை ஒடுக்குனவங்க, சுமை தூக்குனவங்க, எங்க மேல சுமை வச்சவங்க, ஆமென், எங்க தோல்வி விரும்பினவங்க செத்து கிடந்ததுன்னு சொல்ல வேண்டாம், தோற்று நிற்கிறதை இஸ்ரவேல் ஜனங்கள் கண்டார்கள். இவ்விதமாய் கர்த்தர் எந்த நாள்ல அந்நாளில. ஆமென். அது எங்க இருக்கு தெரியுமா? நீங்க அதே யாத்ராகமம் 12வது அதிகாரத்துல அங்க இருக்கு பாருங்க, 41வது வசனம். ஆமென். 40-41. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே குடியிருந்த காலம் 430 வருஷம். 430 வருஷம் முடித்த அன்றைய தினமே, ஆமென், கர்த்தருடைய சேனை எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது. ஆமென். சொல்லுங்க, அந்நாளிலே, அன்றைய தினமே. ஆமென். குறித்த அந்த நாள் 430 வருஷம். ஒரு நாள் முந்தல, ஒரு நாள் பிந்தல. சொல்லுங்க, ஒரு நாளும் முந்தி இல்லை, ஒரு நாள் பிந்தி இல்லை. ஆமென். கரெக்ட் டைம்ல எனக்காக யாவும் செய்து என் தேவன் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றாலும் நிறைப்பும் இருக்க பயமே இல்லை. ஆமென். எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தெய்வம். ஆமென். உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூட எதுவும். கர்த்தர் செய்கிற அற்புதங்களை நாங்கள் கண் பார்க்க முடியாது, காது, ஹார்ட்ல. ஆனால் அற்புதங்கள் நடக்காததுனால தேவன் என்னுடைய கூக்குரலை மறந்து விட்டாரா? எனக்கு உதவி செய்ய மாட்டாரா? என்னைக்கு எனக்கு உதவி செய்வார் என்று சொல்லிட்டு இருக்கீங்களா? சொல்லுங்க, அன்றைய தினமேன்னு சொல்லியிருக்கல. சொல்லுங்க, என்னுடைய அற்புதம் அந்த நிமிடத்திலே வரும், முந்தி வராது, பிந்தி வராது. ஆமென். ஹல்லேலூயா. கடைசியா 10வது வசனம், மனுஷருடைய கோபம் போது மகிமை விளங்க பண்ணும், மிஞ்சு கோபத்தை நீ அடக்குவீர். ஆமென். ஹல்லேலூயா. சிறுமைப்பட்டவங்களா இருக்கிற உங்கள் மேல், ஆமென், ஹல்லேலூயா, உங்கள் மேல் என்ன பண்றாங்க? சிலர் துரைத்தனம் பண்றாங்களா, அவங்கள விட்டு வச்சிருக்கிறார். ஏன் தெரியுமா? நீங்க ரோமன்ஸ்ல இருக்கு பாருங்க, இந்த ரோமன்ஸ்ல 9:17. ஆமென். மேலும் என்னுடைய வல்லமை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என்னுடைய நாமம் பூமி எங்கும் பிரஸ்தாபம் பண்ணும்படியாகவும் உம்மை நிலைநிறுத்தினேன். யார? நம்ம மேல கோபமா இருக்கிறவங்கல்ல, நம்ம மேல துரத்தனை பண்றவங்கல்ல, அவங்கள ஏன் நிலைநிறுத்துறாங்க தெரியுமா? ஆண்டவர் சில நேரத்துல அவங்க எப்பவுமே சுப்பீரியரா நல்லா வாழ்றவங்களா சிலர் தெரிவாங்க, துன்மாக்களா இருப்பாங்க. புரியுதா? ஏன் தேவன் அவங்களை நிலைநிறுத்திருக்காருன்னா, தேவனுடைய நாமம் பிரஸ்தாபமாகும்படிக்கு. ஆமென். சொல்லுங்க, சில விஷயங்கள் என் கை மிஞ்சி நடந்துட்டு இருக்குது. ஆமென். ஆனா நான் கர்த்தரே நம்பி இருக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்கல்ல. ஆமென். ஹல்லேலூயா. எகிப்தினாலும் அவருடைய சேனையினாலும் என் கர்த்தர் என்ன பண்ண போகிறார்? மகிமை அடைய போகிறார். ஆமென். மிஞ்சும் கோபத்தை என் தேவன் அடக்குவார். ஆமென். சொல்லுங்க, மிஞ்சும் கோபத்தை, ஆமென், மிஞ்சுகிற காரியத்தை, மிஞ்சுகிற மனுஷர்களை, என் மேல் துரைத்தன்ன பண்ணுகிற மனுஷர்களை தேவன் அடக்குவார். ஆமென். லாஸ்ட் வசனம், பிரபுகளின் ஆவியை அடக்குவார், பூமி ராஜாக்களுக்கு அவர் பயங்கரமானவர். சொல்லுங்க, எல்லாரையும் அடக்கி போடுவார். ஆமென். யாரும் என் மேல் துரைத்தனம் பண்ண விடவே மாட்டார். ஆமென். நானும் என் வீட்டாரும் உம்மையே சேவிப்போம்.
உமக்கா ஓடுவோம் உந்தன் நாமம் சொல்லுவோம். அவங்களுக்காக ஓடுகிறார். என்னையும் வாழ்க்கையின் குடும்பத்தையும் எல்லாத்தையும் தேவன் கையில விட்டு விடுகிறேன். அவர் நடத்துவார் என்ற நம்பிக்கை வச்சிருக்கீங்களா? தேவன் உங்களை நடத்துவார். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமா உங்களை ஆசீர்வதிக்கிறார்.